வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேரியஸ் போஸ்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது சம் ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அகாடமிக்லேயும் கேட்டிருக்காங்க. அதாவது ஜூனியர் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஸ்டோர் கீப்பர், இந்த மாதிரி சில போஸ்டிங் வேகன்சிஸும் வந்திருக்கு. அதை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ், எவ்வளோ பே மேட்ரிக்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமிடியேட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஸ்கில்டு அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் இருக்குல்லையா, அதுக்கு ஒரு 10 போஸ்ட் இருக்குது. அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் இருக்கணும், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், இல்லைனா நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் ஓகே. தென் இவங்களுக்குரிய ஏஜ் லிமிட் என்னென்னா 38 இயர்ஸ், மேக்ஸிமம் ஏஜ் 38 இயர்ஸு. ஆனால் கீழே வந்து ஆஸ் பர் ஜியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுபடி ஒரு 2 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம். இவங்களுக்கான ஸ்கேல் ஆஃப் பே ₹19,500 லெவல் 8 ப்ளஸ் அதர் அலோன்சஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ். இதில் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த போஸ்டோட நேம் என்ன, எத்தனை வேக்கன்சிஸு, தென் கம்யூனல் ரொட்டேஷன், அப்புறம் நோட் ஃபார் ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு வேக்கண்ட்டு. இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி அருந்ததியர் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் இது வந்து விமன் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு மெயினாக. அடுத்து மெக்கானிக்கல், இதில் வந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் ஒரு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 வேக்கண்ட் விமனுக்கு தான் வருது, டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு. நடுவில் இருக்கிறது மட்டும் விமன் கிடையாது, பிசி, அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் லேப் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட் இருக்குது, அதில் எம்பிசி டிஎன்சி. இது வந்து லேடி அண்ட் ஜென் யார் வேணாலும் கொடுக்கலாம் இதுக்கு. அடுத்து சிவில் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டு, லேப் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்ஸு. இதில் என்னென்னு பார்த்துக்காங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. அடுத்து பேசிக் இன்ஜினியரிங்கு லேப் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டு, இது வந்து ஜென்ரல் டேர்னு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு வேக்கண்ட்டு, இது ஜென்ரல் டேர்னு. ஓகே, இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் பார்க்கலாம். ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் வருவாங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 2 இருக்குது. கம்யூனல் ரொட்டேஷனில் ஜென்ரல் டேர்னும் இருக்குது, எம்பிசி டிஎன்சி. ஸோ இந்த கேட்டகரி பீப்புளும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹாவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி, 10th பாஸ் ஆனால் போதும். தென் ஏஜ் லிமிட்டு இந்த ரிலாக்ஸேஷன் கீழே இருக்கும், அதை பார்த்துக்க சொல்கிறாங்க. ஸ்கேல் ஆஃப் பே எவ்வளோ வரும்னா ₹19,500 லெவல் 8 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ். அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கண்ட்டு, இது யாருக்குன்னா எஸ்சிஏ, இவங்க விமனுக்கு உரியது, டிஸ்ட்ரிக்ட் விடோ அந்த விமனுக்கு உரியது. இந்த குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இவங்களும் 10th பாஸ் ஆனால் போதும். இதுக்குரிய ஏஜ் லிமிட் வந்து இங்கே ஆஸ்டிஸ் கொடுத்துருக்காங்களே, அதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க டெஃபினேஷன், அது பார்த்துக்கலாம். இவங்களுக்குரிய ஸ்கேல் ஆஃப் பேவும் முன்னாடி இருக்கவங்க மாதிரி தான், 19,500 லெவல் 8 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ். அடுத்தது டைப்பிஸ்ட் வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிசி அதர் தென் பிசி முஸ்லீம்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க தான் அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் 10th பாஸ் ஆகிருந்தால் போதும். ஆனால் இவங்க வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், இல்லைனா ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோயர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் இருக்கலாம், இல்லை ஹையர் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் இருக்கலாம், லோயர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் இருக்கலாம். தென் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. applicant should have passed the certificate course in computer on office automation. இந்த கோர்ஸுக்குரிய சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க, அந்த நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ரொபேஷன் பீரியட் கொடுப்பாங்க, அந்த பீரியட்குள்ளே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிடணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டைப்பிங் வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அனதர் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட்டு ஸ்கேல் ஆஃப் பே வந்து ₹19,500, ஏஜ் லிமிட் பின்னாடி பார்த்துக்கலாம், அதே சேம் ஸ்கேல் தான். அடுத்தது ரெக்கார்ட் கிளர்க்கு ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஜென்ரல் டேர்னும் இருக்குது, எஸ்சிஏ, டிஸ்ட்ரிக்ட் விடோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கனில் நிறையவே விமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ரெக்கார்ட் கிளர்க்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆனால் பரவாயில்ல, இல்லை ஃபெயில்னாலும் ப்ராப்ளம் இல்லை, பாஸ்ட் ஆர் ஃபெயில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சிருந்தா போதும். ஏஜ் லிமிட்டு சார் எவ்வளோ இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிஏ விமன், எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 37 இயர்ஸு. தென் எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் முஸ்லீம்ஸ்க்கெல்லாம் 34.
மற்ற கேட்டகரிஸில் வரவங்க இந்த கேட்டகரிலாம் இல்லாமல் வரவங்களுக்கு 32 இயர்ஸ் தான். ஜென்ரல் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன், 32 இயர்ஸு. இது இல்லாமல் ஸ்பெஷலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒன்று கீழே இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன் வரும்போது. இவங்களுக்குரிய ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. 15,900ல ஸ்டார்ட் ஆகுது, 58,500 வரைக்கும் போகுது. தென் அதர் அலவன்சஸ் இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 8th பாஸ் ஆனால் போதும். இது ஜென்ரல் டர்ன் தான், யார் வேணால் அப்ளை பண்ணலாம். தென் ஒரு வேக்கண்ட் இருக்குது. இதுலேயும் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட முன்னாடி இருக்க மாதிரி தான், இதை பார்த்துக்கங்க. இந்த ஏஜ் லிமிட் சொன்னாங்க இல்லையா, இதில் வந்து ஜென்ரலாக இவ்வளோ ஏஜ் லிமிட்டுன்னு இந்தந்த கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. எனிஹவ் இது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ். எங்கன்னா இந்த பாயிண்ட்டு, பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சிஏ, விமன், டிஸ்ட்ரிக்ட் விடோ, எஸ்டிஸ், எம்பிசி, டிஎன்சி, பிசி அண்ட் பிசிஎம் who possess a general educational qualification which is higher than the minimum general educational qualification. அதாவது 10th மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து பியூசி பாஸ் பண்ணாலோ இல்லை ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணியிருந்தாலோ டிப்ளமோ டிகிரி எதுனாலும் 10th மேலே அடுத்த குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜென்ரல் டர்ன் தவிர மற்ற எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. மெயினாக எக்ஸ்ப்ளனேஷன் என்ன, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஐ மீன் உங்களுக்கு 60 வருஷம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். 60 வயசுக்கு முன்னாடி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அவங்க ஃப்ரண்ட்லேயே இப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லை. நீங்கள் பார்த்துக்காங்க. இந்த ஜென்ரல் டர்ன் தவிர, ஜென்ரல் கேட்டகரி தவிர மீது எல்லாருக்குமே இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ கேட்டகரிஸ் இவங்களாம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சான்ஸு. சரி, விண்ணப்பங்கள் வந்து இப்போ எங்கே எடுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அதை பார்க்கலாம். விண்ணப்பங்கள் இந்த வெப்சைட் போய் தான் எடுக்கணும். இந்த வெப்சைட்குள்ளே தான் இருக்குது, அதை பார்த்துக்கங்க. என்ற கல்லூரி இணையதள வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும். அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ண விண்ணப்பத்தை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் போடணும். அட்ரஸ் பார்த்துக்கங்க. தாளாளர் அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி 624601, திண்டுக்கல் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு போடணும். என்னைக்குள்ளே அங்கே ரீச் ஆகணும், லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 20 2025 அன்னைக்குள்ளே 5:30க்குள்ளே, ஈவினிங் 5:30க்குள்ளே உங்களுக்கு அங்கே ரீச் ஆகிடணும். தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மேலும் முறையின் முகப்பில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ நீட்டாக எழுதி அப்ளை பண்ணுங்கள். இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. நீங்கள் மார்ச் 20னா மார்ச் 20 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் முன்னாடியே அனுப்பிச்சிடணும். ஒரு மார்ச் 15 அது போல் அனுப்பிச்சிடல, 14 அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டிங்கன்னா தான் சீக்கிரம் போய் ரீச் ஆகும், போஸ்டல் டிலே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வெப்சைட்குள்ளேயே போய்ட்டு நான் உங்களுக்கு டேரெக்டாக காட்டிடுறேன், அது பார்த்துக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் கிடைக்கும். இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட், தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம், அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலேட்டட் குவரிஸ்க்கு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தால் கூட இந்த நம்பரை நீங்கள் ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதில் 2 கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப பணியிடங்கள்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 போஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற இடம். பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்குரியது அமைச்சு பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். மேக்ஸிமம் பேசிக் டீடைல்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்கும். இது வந்து தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். விண்ணப்பதாரரோட எண், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், துறை, உங்களோட சொந்த ஊர், பிறந்த தேதி, வயது, விண்ணப்பதாரரோட பெயர் கேட்டிருக்காங்க, தகப்பனார் பெயர், பாலினம், ஆதார் எண், நிரந்தர முகவரி, இனம், மொபைல் எண், அப்புறம் கல்வி தகுதி. இதில் வந்து வரிசை 1 2 3 4 என்ன இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். படிப்பு விவரம் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். பயிலகத்தின் பெயர், எங்கே படிச்சிங்க அப்படின்னு. இப்போ 10த்னா நீங்கள் அதுக்குரிய ஸ்கூல் இல்லை இன்ஸ்டியூட்னா அதுக்குரிய இன்ஸ்டியூட்டோட நேமு, என்ன ட்ரேடு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா அது சம்மந்தமாக என்ன ட்ரேடு, தேர்ச்சி பெற்ற ஆண்டு என்ன, உங்களோட மதிப்பெண் என்ன, பர்சன்டேஜ் இல்லைன்னா கிரேடு அந்த வகுப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா அது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கே ஒர்க் பண்ணிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். வரிசை எண், உங்களோட நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிங்கிறது, அப்புறம் எந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட சம்பள விவரம், எவ்வளோ டேஸ், ஐ மீன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், அது எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள், இதை கால்குலேட் பண்ணி போடணும். 2 3 இருந்தால் வரிசை எண்ணை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் 2 3 எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துக்கலாம். ஒரு ஆர்டராக கொடுத்துருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாப் சம்மந்தமாக பிற தகுதிகள் இருந்ததுன்னா அது குறித்த விவரங்கள்,
அது இங்கே கொடுக்கலாம். இடம், நாள், கையொப்பம், பெயர். இதுக்கப்புறம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ளே போகும். அதுக்கப்புறம் உள்ளே வர டீட்டெயில்ஸ் பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து இது கூட அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை சேர்த்து வச்சு அனுப்பணும். இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி திரும்ப நீங்கள் எகைன் போஸ்டரில் தான் அனுப்பணும். அது பார்த்துக்கங்க. சரி, இது வந்து டெக்னிக்கல் போஸ்டிங்க்கு. இப்போ டைப்பிஸ்ட்டு அந்த போஸ்டிங்க்கெலாம் இதில் போயிடுங்க. அமைச்சு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த விண்ணப்ப படிவம். இங்கே ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கங்க. சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வரும். அது பாருங்கள். தென் அப்ளிகேஷன் ஐடி, பிறந்த தேதி, உங்களோட பெயர், வயது, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பாலினம், தகப்பனார் பெயர், சொந்த ஊர், முகவரி, இனம், மொபைல் எண், ஆதார் எண், உங்களோட கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க, அந்த பயிலகத்தின் பெயர் என்ன, எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீங்க, பெற்ற மதிப்பெண் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோ. நீங்கள் அடுத்தடுத்த குவாலிஃபிகேஷன் டிகிரி வச்சுருக்கீங்கன்னா கீழே ஆர்டராக கொடுத்துருங்க. 10th 12th டிகிரின்னு கொடுத்துருங்க. தென் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்ரைட்டிங் கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த படிப்பு விவரம், பயிலகத்தின் பெயர், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, தேர்ச்சி வகுப்பு. டைப்பிஸ்ட்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா, பணி முன் அனுபவம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். இதை ஃபில் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது தகுதிகள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஜாபுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்குது சர்டிஃபிகேட், இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குன்னா அதை நீங்கள் இணைச்சிக்கலாம். இங்கே இடம், நாள், கையொப்பம், பெயர் அதே தான். அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அனுப்பணும். அட்டஸ்டேஷன் இப்போ யார்கிட்ட வாங்கினதில்ல, உங்கள் அட்டஸ்டேஷனா இல்லை மற்றவங்கள்ட்ட வாங்கணுமான்னு தெரியல. நீங்கள் வேணால் அந்த கொரிஸில் நம்பர் கொடுத்துருந்தாங்களா, என்கொயரி நம்பர், அதில் கூட கேட்டுக்காங்க. இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய முன்னாடி அந்த அட்ரஸ் சொன்னோன்னா போஸ்டல் அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.